பெங்களூர்ல என்ன சொல்றாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் சொல்றாருன்னா அது வந்து கோவிட் அந்த இன்ஜெக்ஷனால அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, கோவிட்னால கிடையாதுன்றாங்க. அது நமக்கு தெரியாது. ஆனா கோவிட் இன்ஜெக்ஷன் குத்தின உடனே மரிச்சவங்கள நமக்கு தெரியும். எதுன்னு சொல்றது, பாதுகாப்பு குறைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து சபையிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில கூட பாதுகாப்பு குறைஞ்சிருச்சு. ஆனா உலகத்தின் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னும் அதிகமா பாவம் செய்றாங்க. முந்தைய ஆண்டு தேடுறது போல இப்ப தேடுறது இல்லை. Why? அப்போ இருளின் அதிகாரம் அப்படியே ஃபுல்லா உலகத்தை முடிடுச்சு. இருளின் அதிகாரம் ஃபுல்லா முடிடுச்சு. இவ்வளவு நாள் காலைல எழுந்து ஜெபிக்கிறத காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இன்னும் அதிகமாக ஒரு பாதுகாப்புக்காக ஜெபிக்க சொல்றாரு. ஆனா இவ்வளவு நாள் இப்படி இல்லை. It was not like that. Pray more. பரிசுத்த ஆவியானவர் pray more என்றாரு. அப்புறம் for family. ஏன் pray more? அப்ப there is something which is inside this world which is going to kill many people. ஏதோ ஒன்று இந்த உலகத்துல அநேக விதத்துல மர்டர் பண்ண போகுது. பாதுகாப்பு இல்ல, எல்லா இடங்களிலும் கொலைகள் அதிகமா நடந்துச்சு. அப்புறம் நான் வந்து மெத்தையில் இருக்கும்போது கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போகும்போது சில நியூஸ்லாம் கேட்பேன். அப்போ புருஷர்கள் வந்து மனைவியை கொள்றது இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப மனைவிகள் தான் புருஷர்களை அதிகமா கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள காதலுக்காக, தன்னுடைய காதலனுக்காக கொலைகள் அதிகமாயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அவங்க மாட்டிக்குவாங்கன்றது தெரியல. அது புருஷனா இருக்கட்டும் மனைவியா மாட்டிக்குவாங்க. எப்படியா இருந்தாலும் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கள்ள காதல் என்ற ஒன்று அதிகமாயிடுச்சு. கேட்ட பெஸ்டின் இது it has entered the Christian church and the Christian community. நல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறவர்கள் இன்னைக்கு துணிகரமாய் பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சர்ச்சுக்கு வராங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்லா எல்லாமே வெரி குட். பட் மறைமுகமா பாவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. மறைவான பாவங்கள் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கு என்னன்னா கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் சந்தோஷம். அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக தங்களுடைய வாழ்க்கைய அவங்க அழிச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கையே போயிடுப்போது. சோ இதெல்லாம் வந்து ஏன் இப்படி நடக்குது? Why it's happening? அவங்க கொஞ்சம் திங்க் பண்ற, முந்தியெல்லாம் அந்த திங்க் பண்ற பவர் இருந்துச்சு. அந்த திங்க் பண்ற பவர் என்னாச்சு? Why are they not thinking? நம்ம பண்றோமே, இதனால பின் விளைவுகள் நம்முடைய குடும்பம் என்ன கஷ்டப்படும். நம்ம இப்ப கள்ள காதல், அந்த காரையில இது இந்த காதல் வச்சிருக்கோமே, பெஸ்ட் வச்சுக்க, நம்முடைய குடும்பம் நாளைக்கு என்ன பாதிக்கப்படும். இந்த சாபம் நம்ம தொடருமா? கண்டிப்பா தொடரும். It's a curse. You come out of the curse, you're going back inside the curse. நீங்க சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனா திருப்பி சாபத்துக்குள்ளதான் நீங்க போறீங்க. உங்களை இழுத்துட்டு போறான் சாத்தான். ஆனா நீங்க படுக்குழியில இருக்கும்போது கர்த்தருடைய கரம் வந்து உங்களை தூக்கி எடுத்தாச்சு. ஆனா நீங்க சாத்தா வந்து கை பிடிச்சி திருப்பியும் கூட்டிட்டு போறான். உள்ள நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க உள்ள போயிட்டு இருக்கதே உங்களுக்கு தெரியல. உங்களை சொல்ல உலகத்தை சொல்லுகிறேன். World is full of bad opportunities. World is full of bad opportunities. உலகம் கெட்ட காரியங்களுக்கு தன்னுடைய கதவுகளை திறந்திருக்கிறது. நல்ல ஓப்பனிங். பாவம் பண்றதா ஈஸி,
பாவம் என்ன, எப்படிப்பட்ட பாவம் வேணா பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம், ரொம்ப ஈஸி. So it has opened the way for more sin. பாவம் அதிகரிக்கும்படி, பாவம் அதிகமாக செய்யும்படி கதவுகளை சாத்தான் திறந்து வச்சிருக்கான். அப்புறம் பாதுகாப்பு குறைஞ்சிருச்சு. அப்ப யோசித்து பார்த்தா கர்த்தருடைய அதே ரத்தம் தானே. வேதம் சொல்லுகிறது நேற்றும் என்றும் மாறாதவர். எஸ், he is the same unchanging Jesus. அப்படிதானே? அப்போ unchanging Jesus அவர் இருக்காரு. ஆனா நம்ம தான் மாறிட்டோம். ஸ்லோலி நம்முடைய மைண்ட் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தன்னை பக்குவப்படுத்தி இதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு போகும்படி நம்ம மைண்ட் அப்படியே டர்ன் பண்ணி பாவத்தை எதிர்த்த நாம், பாவத்தையே செய்யக்கூடாது என்று இருந்த நாம் இன்னைக்கு பாவம் அதான் ஒண்ணு இல்ல, அவங்க செய்யறாங்கல்ல, இவங்க செய்யறாங்கல்ல அப்படின்ற ஒரு நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணி கொள்றது, நாமே ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள வந்துட்டோம். சோ யோசித்து பார்க்கலாம், ஏன் ஆண்டவர் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு? Why we need more prayer? The same God. ஏன்னா உலகத்துல பாவத்துக்கு வழிகள் நிறைய திறக்கப்பட்டு இருக்கிறது. இனி வரப்போகிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஜெனரேஷன். You are entering inside ஒரு realm. நீங்க 45-50 வயசு வரைக்கும் உங்க மனைவியும் கணவனோட ஒன்னா இருப்பீங்க. ஆனா 50 வயசுக்கு மேல கூட மனைவியும் கணவனும் பிரிவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு என்ற மாதிரி டர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஏன். முந்திலாம் சின்ன வயசுலயே ஒரு 25 வயசு எனக்கு பிடிக்கல, இப்போ டைவர்ஸ். இப்ப 50 வயது வரைக்கும் உன்னால தாக்கு பிடிச்ச 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு ஏதோ பலன் இருக்கிறது போல. சில பேர் அதெல்லாம் தாண்டி 60 வயசுக்கு போவாங்க, அதெல்லாம் விடுங்க. I'm talking something 50 years. 50 yearsக்கு பிறகு உனக்குள்ள ஒரு தள்ளாடுதல் கண்டிப்பா இருக்கும். நான் ரொம்ப பலசாலி. ஏங்க, ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு பலன், ஒரு ஏஜுக்கு பலன். நான் ஏற்காடு போன வந்ததெல்லாம் அது என் பலன் இல்ல, கர்த்தருடைய பலன். நான் அந்த பலத்துல அதெல்லாம் செஞ்சேன்னா அது என் பலன் இல்ல, கர்த்தருடைய பலன். I did it in the strength of the Lord, not in my strength. So 50 வயதுக்கு மேல டைவர்ஸ் ரொம்ப. 50 வயசு மேல இருக்கவங்களும் கள்ளக்காதல். What is happening? அது சிறிய வயசுல ரொம்ப கள்ளக்காதல். அது கொலை பண்ற அளவுக்கு ஆளை வச்சு மர்டர் பண்ணி, ஒரு ஆளை வச்சு மர்டர் பண்ணி. என்ன பாஸ்டர், சபையில எல்லாத்தையும் தான் பேசணும், ஏன் பேசக்கூடாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். கிளாஸ்க்கு தான் போறீங்களா நீங்க? இல்ல, இங்கதான் கிளாஸ், இங்கதான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. Why I am talking about this na, you should be away from this. நீங்க எது குறிச்சு ஏன் பேசுறேன்னா, இதுல இருந்து நீங்க வெளியே வரணும். அது முக்கியமா அந்த சந்தேகம் என்ற ஒரு காரியத்தை ஹஸ்பண்ட் முக்கியமா வச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் பேர சந்தேகப்படுறான். நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் சந்தேகப்பட போறான்? அவ ஒழுங்கா இருந்தா இவன் ஏன் சந்தேகப்பட போறான்? So something is happening in the middle. So இந்த பயங்கரங்கள் இருந்து நம்முடைய சபைகளை கர்த்தர் இந்நாள் வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கிறார். நம்ம இனிமேலும் காப்பாற்றணும். ஹல்லேலூயா. சோ நம்ம என்ன பண்ணணும்னா, we have to pray for the world. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே நடமாடும் கொள்ளை நோய்க்கும். ஜூலை மாசம் என்ன பண்ணுவோம்?
செங்கடலை நான் தாண்டுவேன், கானான் தேசத்துக்குள் நான் நடப்பேன். அப்பொழுது கர்த்தாவே நீங்க தான் என்னை கொண்டு வந்தீர், என் பலத்தினால் நான் வரல. கர்த்தாவே நீங்க தான் என்னை கொண்டு வந்தீர் ஐயா, உங்க பலத்தினால் நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேரு ஜூலை மாசம் செங்கடலை தாண்டி கானானுக்குள்ள காலருக்கு போறீங்க? கரங்களை வைத்துக்க பார்க்கலாம், கரங்களை வைத்துக்க பார்க்கலாம். கமான், கரங்களை வைத்துங்க. என்னங்க 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 செங்கடலையே இருக்கிற செங்கடலா என்ன தாண்ட முடியாது. நடுவழியில அவன் வந்து துரத்திடுவான், துரத்திட்டு வந்து நான் இங்க ஓடுறது என்னால ஓட முடியாது பாஸ்டர், என்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஓடுகிற நேரத்துல அவன் துரத்தினா கர்த்தர் அவருடைய தூதர்கள் அனுப்புறாமே. செங்கடலை நான் தாண்டுவேன், கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பேன். என்ன பண்ணுவேன்? பாலும் தேனும் ஒடுகின்ற தேசத்தில் நான் கர்த்தரை சந்தோஷமாய் நான் பாடுவேன். என்ன பண்ணுவேன்? பாலும் தேசம் ஓடுகிற தேசத்திலே கர்த்தரை நான் சந்தோஷமாய் பாடுவேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க சந்தோஷமே இல்லாம பாடுங்க. கேட்டா கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு சந்தோஷமா நான் பாடுறேன், எல்லாம் துக்கமா இருக்கீங்க. நீங்க உங்க துக்கத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல. சிரிக்க முடியல டாடி, சிரிக்க முடியல. பாஸ்டர் சொல்வார், எத்தனையோ பிரச்சனை என் வீட்டுல இருக்குது, அத ஒண்ணு கூட மாற்ற முடியல, நான் எப்படி சிரிக்கிறது என்று சொல்லுகிறாயா? ஆமென். பிள்ளைகளே, எல்லாம் இந்த ஜூலை 2025 நம்முடைய சபைக்கு தலையெழுத்தை மாத்துகிற நாள். ஆமென். ஏன் பாஸ்டர் முதல்ல இதை சொல்லாம பின்னாடி சொல்றீங்க? அதெல்லாம் பின்னாடி சொன்னாதான் அங்க ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜூலை 2025 அப்புறம் தலையெழுத்துகிற மாற்றுகிற நாள் நம்முடைய சபைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தலையெழுத்து மாற்றுகிறனால இன்னும் கீழே போயிடுவேனா? இல்ல இல்ல இல்ல, நம் தலையெழுத்து இது வரைக்கும் சரியா இல்ல. ஆமென். சரியா இல்ல. தலையெழுத்தை மாற்றுகின்ற நான் இந்த ஜூலை மாதத்துக்குள் நான் வந்தேன். கர்த்தாவே வாங்க நீங்க என் கரத்தை பிடியுங்க, உயரத்தில் என்ன நடக்க பண்ணுங்க. முக்கியமா இதயத்தின் ஆசைகளை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீங்க நிறைவேற்றுவீர். சொல்லுங்க. என் இருதயத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க. என் இருதயத்தின் ஆசையை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி மகிழ செய்வீர். அப்புறம் என்ன கிடைக்கும்? ஜூலை மாசம் என்ன கிடைக்கும்? ஒரு புது கிரீடம் கொடுக்கப்படும். அந்த கிரீடத்தின் மேல் என்ன எழுதிருக்கும்? கிருபை கிருபை கர்த்தரின் கிருபை என்று கிரீடத்தில் எழுதியிருக்கும். ஆமென் சொல்லுங்க. கிருபை கிருபை. அங்க வருவான் சாத்தான். நடக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியது ஆவியில தான் சொல்றேன். சாத்தா அங்க வந்து நிற்பானே, சாத்தானின் தூதர்கள் இங்கே நிற்பார்கள், பின்னாலேயும் சாத்தானின் தூதர்கள் நிற்பார்கள், முன்பாகவும் நிற்பார்கள். என்ன பண்ணுவாங்க? கர்த்தாவே கர்த்தாவே இவர்களுக்கா நீங்க அற்புதம் செஞ்சீங்க என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார் ஆண்டவர்? ஒன்றுமே சொல்லவே மாட்டார். என்ன சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர்களின் சிரசின் மேல் என்ன இருக்கிறது, அதை நன்றாக நீ உற்று பார். சொல்லுங்க. அவர்கள் சிரசில்
என்ன இருக்கிறது நீ நன்றா. அப்ப பாப்போம் சாத்தா என்ன பாப்பான். இவ்வளவு நாள் நமக்கு தெரியலையே, இவங்க தலைமையில ஏதோ இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த கிருபையின் கிரீடம் அவனுக்கு இவ்வளவு நாள் தெரியல. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு, இப்ப நடக்குது, இந்த நிமிஷம் நடக்குது. நோட் பண்ணீங்க. 140 இட்ஸ் ஹேப்பனிங். நான் இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லல, ஆவியில நிறைஞ்சு சொல்றேன். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங். ஸ்டார்டட் ஹேப்பனிங். 140 1:40 41 இதெல்லாம் நடக்குது. முன்னாடி இங்க என்ன ஆண்டவரே ஏன் செஞ்சீங்க? அவ்வளவு நேரம் உங்க சிரசு மேல ஒரு கிரீடம் இருக்குது, அவங்களுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? சாத்தானின் கண்கள் மறைக்கப்பட்டது. ஆனா இப்போ பாருன்னு சொன்னோன்னதான் தெரியுது. ஆமென். பாருன்னு சொன்னோன்னதான் தெரியுது. அப்பொழுது சாத்தான் அவர்கள் தூதர்களை பார்த்து, என்ன இந்த கர்த்தர் இப்படி எல்லாம் செய்கிறார், நியாயமே இல்ல, நியாயமே இல்லை. என்ன சொல்றாங்க? என்ன இந்த கர்த்தர் இப்படி எல்லாம் செய்கிறார், நியாயமே இல்லை, நியாயம் இல்லை. இவர்கள் யாரும் நல்லவர்கள் இல்லை, ஆனா கர்த்தர் நியாயம் இல்லாம செய்கிறார் என்று சாத்தான் தூதர்களை பார்த்து சொல்கிறான். இப்பொழுது கர்த்தர் சொல்வாரு, சாத்தானே சாத்தானே நீ என்று கேளு, இதற்கு நான் மரித்தேன். அந்த கிருபை மலையானது இவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஆண்டவரே ஆண்டவரே நீரேதான் கர்த்தர், உங்களாலே நான் விடுதலை பெற்றேன். சிரசின் மேல் நீங்க வைத்த கிரீட யாருமே பறிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு தூதர்களை பார்த்து, சாத்தானை பார்த்து சொல்லிட்டாரு, தூதர்களை பார்த்து சொல்றாரு, இந்த கிரீடம் இவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்க கிரீடம். தூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே நினைச்சா கூட எடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு தூதர்களுக்கு சொல்றாரு, தூதர்களே, ஆண்டவருடைய தூதர்கள், நீங்களே நினைச்சா கூட நான் இவர்கள் மேல வச்ச கிரீடத்தை எடுக்க முடியாது. யோபா நீங்க சொன்னார்ல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது, அதுல தூதர்களும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. தூதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தூதர்கள் யார் பக்கம் இருப்பாங்க? கர்த்தர் பக்கத்தா இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே என்ன ஒரு ஸ்லாக்கியம், இந்த நாளில் எனக்கு நீர் கொடுத்தீர். இந்த ஜூலை மாதத்திலிருந்து புதிய கிருபை புதிய இரக்கம் எனக்கு உண்டு. அதனால் நான் பாதுகாப்பாயிருப்பேன் என்று நிச்சயமாக சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. இருதயங்களின் ஆசைகள் ஒவ்வொன்றாக கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்குண்டான திறந்த வாசலை கர்த்தரோ ஏற்கனவே திறந்து விட்டார். அதற்குண்டான திறந்த வாசலை கர்த்தரோ ஏற்கனவே திறந்து விட்டார். இப்ப வரலது, ஏற்கனவே திறக்கப்பட்டது. பூட்டுகள் உடைக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது. இனிமேல் சூரியங்கள் விரோதம் உனக்கு எனக்கு விரோதமாய் வர முடியாது. சொல்லுங்க. சூரியங்கள் எதிர்ப்புகள் நமக்கு விரோதம் இனிமேலும் வர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
என்ன வர முடியாது? சூரியர்கள் மண் கண்களின் ஆவிகள். அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். சாத்தான சொல்றான், நியாயம் இல்லாண்டவரே, நியாயம் இல்லாண்டவரே, நியாயமா செய்கிற தேவனாச்சே, நீ நியாயம் இல்லாம செய்கிறீரே, இவர்களுக்காக செய்கிறீரோ? இவர்களுக்காக நான் மறிச்சேன், நான் என்ன வேணா செய்வேன். நீதிமானன் சீரசன் என்ன சொல்றாரு? நித்திய கிரீடத்தை வைத்து விட்டேன், சீரசனை நித்திய கிரீடத்தை நான் வைத்து விட்டேன். யார் நினைத்தாலும் அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்கவே முடியாது. அவன் சொல்லுங்க, யார் நினைத்தாலும் அதை உன்னிடத்தில் இருந்து பறிக்கவே முடியாது. உன் முகத்தை நான் சூரியனை போல் பிரகாசிக்க செய்வேன் என்றுரைக்கிறான். ஜூலை 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 மாதமணி எனக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், வைத்து சொல்லுங்க. ஜூலை மாதம் நீ எனக்கு ஆசீர்வாதமான மாதம். நீங்க தானே என் கண்மலை, நீங்க தானே என்னுடைய ரட்சகர். உங்களாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், சாத்தானை மிதித்து போடுவேன். இங்க இன்னொரு குழப்பம் வந்திருக்கு. என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா, சாத்தான் நினைக்கிறான் உங்களால சாத்தானை மிதிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள நிறைய குறைகள் இருக்கு. சாத்தான சொல்றான், நீங்க கால் எடுத்து சாத்தானை மிதிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றான்? சாத்தான் சொல்றான், இவங்களால என்ன மிதிக்க முடியாது, என் தூதர்களை மதிக்க முடியாது. ஏன் சொல்ற? உங்களுக்குள்ள குறைகள் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்மேல் நான் இருக்கிறேன் விதி. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்மேல் நான் இருக்கிறேன் விதி. சாத்தான் இதை கேட்டு உன் பக்கமாய் வருவதற்கு பயப்படுவான். உன் கால்களில் வல்லமையை அதிகாரமாய் நீ பெற்றாய். உன் கால்களில் வல்லமையை அதிகாரமாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டாய். சொல்லுவோம், சாத்தானே பார், என் நாமத்தினால் அல்ல, என் நாமத்தில் நான் வரவே இல்லை. என் கைகள் இருப்பது என்ன? கர்த்தருடைய பட்டயம். ஆமென். என் கைகளில் இருப்பது என்ன? கர்த்தரின் பட்டயமே. சிறிய கூட்டமாய் இருந்தாலும் நாங்க ஜெயிப்போம். ஆமென். கர்த்தர் ஜெயிக்கிற மாதமாய் ஆரம்பத்தை, இந்த ஜூலை ஆரம்பத்தை கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். எல்லாம் நமக்கு விரோதமாக கூட்டப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் அங்க தூதர்கள் வந்து ஒரே அடி, ஒரு ஃபயர், ஒரு அக்னி, அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து தூதர்கள் இடத்துல அக்னி வருது. பட் உடஞ்சு எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. எல்லா வாசல்களும், ஆசீர்வாதத்தை நோக்கி போகிற வாசல்களை கர்த்தர் திறந்து விட்டார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம மட்டும் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறதை உன்னை சூழ இருக்கிற ஜனங்க பார்த்து, மெய்யாகவே இவர் கர்த்தர், இவரை நம்புவோம், அப்பொழுது நாமும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்ற சத்தம் உன் காதுகளிலே கேட்கும் என்று கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார். உன் காதல் என்ன சத்தம் கேட்கும்? மெய்யாகவே இவர்கள் தேவன் கர்த்தர் என்று அவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்?
மெய்யாகவே இவர்கள் தேவன் கர்த்தர் என்று அவர்கள் சொல்வார்கள். நீதிமானின் சீரசு நித்திய ஆசி. ஓ ரபாந்தரா கனியாந்திரோ அவர் சட்டைகளின் கீழ் இந்த நாளில நல்லா கேளுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு பெற்று வைக்கிறார். ஜூலை மாதத்துக்காக காத்திருக்கின்ற தேவ பிள்ளையே, நீயோ எதையும் நினைக்கவில்லை, நான் நினைத்தேனே. உன்னை குறித்து நீ நினைப்பதை காட்டிலும் நான் நினைத்தேன். உனக்குண்டான ஆசீர்வாதம் என்ன என்று எழுதினேன். எழுதினதை நான் சொல்வேன், உனக்காக நான் செய்வேன். எழுதினதை நான் செய்வேன், உனக்காக நான் செய்வேன். உன்னை குறித்து நான் சொன்ன எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலங்களில் நீ வந்திருக்கின்றாய். உன் தேவனின் கண்களை மாத்திரம் நோக்கி நீ பார். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலே உன் பக்கத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது. உன் பக்கத்தில் தூதன் நிற்கிறார், அவர் கைகளில் உருவின பட்டயம் இருக்கிறது. உன் பக்கத்தில் தூதன் நிற்கிறார், அவர் கைகளில் உருவின பட்டயம் இருக்கிறது. உன்னை பாதுகாக்கும்படி உன் குடும்பத்தையும் நான் காக்கும்படி தூதர்களை அனுப்பி இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கும்படி உன் குடும்பத்தை உன்னை காக்கும்படி தூதரை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் உருவின பட்டயம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? எந்த நேரமும் சத்துரு உன் கிட்ட வராமல் உன்னையும் குடும்பத்தையும் காக்கும் வல்லமை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். அதை பிரயோஜனப்படுத்துவார்கள். மகனே மகளே, ஒன்றும் தெரியாமல் நீயோ நடந்து வருகிறாய். நீ சுற்றிலும் மதில்கள், அந்த மதில்கள் கர்த்தரின் மதில்கள். மதில்கள் நடுவில் நீ நடந்து வரும்போது உன் கால்கள் எவ்வளவு அழகு. உன் கண்களிலோ நீல நிறம் தான். அந்த நீல நிறத்தில் கர்த்தருடைய முகம் தெரிகிறது. கர்த்தாவே, எப்படி எல்லாம் என்னை ஆசீர்வதிக்கிறீர். உங்க கிருபைகளால் என்னை நீங்க மூடி இருக்கிறீர். உங்க தயவினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையால் நான் என்றும் வாழுவேன். சமாதானம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு, நீங்க வாழ்வு குடும்பத்துக்கு தந்தீர். எங்களில் ஒருவர் பலவீனமாய் இருப்பதில்லை. இதை நாங்கள் இன்று பெற்றுக் கொள்கிறோம். எத்தனை பேருக்கு வேணும்? எங்களில் ஒருவர் பலவீனர்கள் இல்லை. இந்த நாளில் நாங்க பெற்றுக்கொள்க. சொல்லுங்க. பரிசு, இது பரிசு, இது தேவ பரிசு. Gift. It's a gift. It's a gift from the Lord. And He says, you shall have showers of blessings in your family, showers of blessings in your workplace, showers of blessing everywhere. காடான நிலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Can you change it? காடான நிலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாரிடத்திலையும் உதவி இல்லை. And the Lord says, oh, July 2025, I'm so happy. கர்த்தர் சொல்லுகிறார், ஜூலை மாசம் 2025 பார்த்து நான் சந்தோஷமாயிருக்கிறேன். என் ஜனத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன். அவர்கள் மேல்
மழை துளிகள் விழும். அவங்க எந்த மூலையில போனாலும் மழை துளிகள் விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Can I play that? ஜூலை மாசம் 25 ஜூலை மாசம் 25 தீரலாய் பொழியட்டுமே fire 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 fire. பாருங்க, உங்களை நிரப்பி உங்க மேல வருகிறார். நெஞ்சில் இருந்து அப்படியே ஒரு சந்தோஷம், கைகளில் ஒரு சந்தோஷம். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, இன்னைக்கு மேக மந்தாரம் உண்டாயிடுச்சு. மேக மந்தாரம் உண்டாயிடுச்சு. எதுக்காக? காடான நீலத்திலே உன்னை செழிப்பும் குறிப்புமாய் மாற்ற ஆந்திரோனியா காணி அந்திரோனியா உங்க பக்கத்துல கர்த்தர் வராரு. ஆமென். அண்டசல் மேகம் வந்தார் உண்டாயிடுச்சு. கருமேகம் ஆரம்பிச்சிருச்சு. கருமேகம் பெரிய மேகமா மாறப்போகுது. ஒரு சின்ன மேகமா தெரியுது. அந்த சின்ன மேகம் பெரிய பெரிய மேகமா மாறுது. மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, மழை வரப்போகுது. என்ன மழை? அருளின் மழை, கர்த்தரின் மழை, ஆசீர்வாத மழை, உன்னை தொடைத்து சுத்தம் பண்ணுகிற மழை, உனக்கு ஆசீர்வாதங்களை பொழிகிற மழை, உன் வீட்டுல ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற மழை. காடான நிலத்திலும் ஆண்டவரே நான் காடான நிலம் என்று சொல்லுங்க. அருள் அவசியமே ஆண்டவரே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய். இதாங்க கர்த்தருடைய வார்த்தை. அற்பமா சொற்பமா நீ எதிர்பார்த்த, ஆனா திரளா கர்த்தர் உன்னை பெருக செய்ய போகிறார். திரளாய் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, அற்பமாய் சொற்பமாய் அல்ல. அருள் ஏராளமாய் பெய்யும் இச்சரமே இங்குள்ள கூட்டத்திலே
Touch your people, Lord. அவங்க இதயத்தை தொடுங்க. நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை தொடுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவங்க சரீரத்தை தொடுங்க, அவங்க சிரசை தொடுங்க, அவங்க கைகளை தொடுங்க, அவங்க மேல உங்களுடைய வஸ்திரத்தை போடுங்க. அவங்க நிரம்பி வடிகிற அபிஷேகத்துல நிரம்பப்படட்டும். கர்த்தர் என்னை தொடுகிறார், கர்த்தர் என்னை தொடுகிறார், கர்த்தருடைய கரம் என்ன அமருகிறது. அப்படியே ஒரு மோமெண்ட் பாருங்க. அப்படியே காற்றெல்லாம் அப்படியே மாறி ஒரு காற்று உங்க மேல அப்படியே மெதுவா அப்படியே நடந்து போகிறது. ஒரு காற்று உங்க மேல வந்து அப்படியே நடந்து போகிறது உங்களால உணர முடியும். காடான நீலத்திலே செழிப்பும் பொழிப்புமா அருணவசியமே. அற்பமாய் சற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும் ஆண்டவரே, திரளாய் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. திரளாய் இவர்கள் விதைக்கப்பட்டு நூறுவத்தினாக ஆண்டவரே பெருகும்படி கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் உடைக்கப்படுகிறது, சாத்தான் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது, அந்தகார கோட்டைகளை கர்த்தர் தகர்க்கிறார். பிரேக் 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 பிரேக். ஃபயர் ஃபயர் போது பாருங்க, போது பாருங்க. உடைக்கிற உடை எங்க போது பாருங்க. வீட்டுக்குள்ளதான் உடைச்சிட்டு எல்லா கதவுகள்லாம் உடைச்சிட்டு எல்லாவற்றையும் உடைச்சிட்டு ஓடுது சாத்தான். சட்டையின் கீழ் நடைக்கால புக நான் போவான். அவர் சேட்டையின் கீழ் நடைக்கால புகவே இருளின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். Come on, sing. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் நான் பயப்படவே மாட்டேன். செங்கடலை மிதித்து நடப்பேன், அக்கரையில் நான் வந்து நிற்பேனே. கானான் தேசத்துக்குள் நான் நுழைந்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தாவே எனக்கு நீங்க செய்த அதிசயம், இதை பார்க்க பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷம். உங்க அன்பு எனக்கு எவ்வளவு பெரியது. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா சோத்திரம். என்ன கட்டுவிக்கிறீர், புதிய வீடை எனக்கு தருவீர். கமான் சொல்லுங்க. என்னை கட்டுவிக்கின்றீர், புதிய வீடை எனக்கு தருவீர். நான் உங்களை நான் நம்பி நான் இருப்பதினால் என் இதயத்தின் ஆசைகள் படி செய்வீர். நான் உங்களை நம்பி இருக்கின்றபடியால் ஆசைகளை நிறைவேற்றுவீர்.
இதுவரைக்கும் கேள்விப்பட்டே. இவ்வளவு நாள் நம்ம கேள்விதான் பட்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா இப்பொழுதோ ஜூலை மாசத்துல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க வாய் திறந்து சொல்லுங்க. அதிகாலை நேரத்தில் இன்பமே எனக்கு காலை நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க, எனக்கு காலை நேரம் வந்துருச்சு. காலை நேரத்தில் இன்பமே எனக்கு காலை நேரம் வந்துருச்சு. இரவு முடிஞ்சிருச்சு, பிரச்சனை மாறிடுச்சு, எல்லா இருளெல்லாம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்க? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நீரா என்னை மகிழ செய்வீர். ஹல்லேலூயா. யோ ரபாந்திரோ கானியாந்திரோ. மஞ்சு தேவடு நீங்க தானே நல்லவரே, என் இசையா களிக்கோந்து மகிழம் பாடி கிருபையினால் காலை தோறும் களிக்கோந்து மகிழும் பாடி. இத்தனை காலம் நான் காத்திருந்தேனே, எனக்கு வீடியோ காலம் வந்துருச்சப்பா. இத்தனை காலம் நான் காத்திருந்தேனே, எனக்கு வீடியோ காலம் வந்துருச்சப்பா. காலம் தேசத்துக்குள் கொண்டு வந்தீர், கண்களை திறந்தே காணான் தேசத்தில் என்னை மட்டும் வழி நடத்தின தேவன் நீரல்லோ. மோசேயின் மூலமாய் கொண்டு வந்தீர், என் கண்கள் பொங்க ரட்சிப்பை கண்டதையா. சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அனைத்தும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவராய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நினைச்சதை செய்து முடித்தார். ஆமென். அது நடந்துருச்சு. ஹல்லேலூயா. காண்கிறவர்கள் விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க காணாமல் இருந்தோம், அதை நீங்க விசுவாசித்தபடியால் கர்த்தர் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் சொன்னான், கர்த்தர் நான் வாக்கு மாறுகிற கர்த்தர் அல்ல, நான் சொன்னவைகள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படி கையெழுத்திட்டு எழுதி வைத்திருக்கிறேன். இதுல ஒவ்வொன்றாய் உன் கண்கள் பார்த்து ஒவ்வொன்றுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லுவாய். ஒவ்வொன்றை பார்த்து எப்படி ஆதாம் கர்த்தர் எல்லாம் மிருக ஜீவன்களை கொண்டு வந்து காண்பித்து இதெல்லாவற்றுக்கும் நீ என்ன பேர் வைக்கணுமா வை என்று சொல்லி பார்த்து வைன்னு சொன்னார். அதே போல ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக கர்த்தர் வந்து கொண்டு வந்து நிறுத்தி உனக்கு என்ன வேணும், எப்படி எல்லாம் நீ கர்த்தரை துதிக்கணும், இதற்கு கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாரு. இவையெல்லாம் எனக்கு நீங்க செய்து முடித்தீர். எப்படி உங்களை நான் துதிப்பேன், என்னன்னு நான் உங்களை நான் சொல்லிடுவேன். எதை சொல்லி நான் உங்களை துதிப்பேன். காலையும் மாலையும் என்னோடு இருந்து ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாட்களை தந்து, காலையும் மாலையும் என்னோடு இருந்து ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களை தந்து, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து பரிமளத்தால் என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை போல்
யாருண்டு யாருண்டு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வானத்தின் ஆசீர்வாதங்களால் உன் வீடு நிரம்பும். பூமிக்குண்டான ஆசீர்வாதங்களால் அல்ல, வானத்துக்குண்டான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உன் வீட்டை நிறைப்பார். நீ இதுவரைக்கும் உன் கண்களில் விட்ட கண்ணீர் போதும், அதை துடைக்கும்படி கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி உன் கண்களை ஒருவரோடு சேர்ந்து உன் கண்களை துடைப்பார்கள். அப்போ அவங்க துடைக்கும் போது, இது மனுஷ கை போல இல்லையே, இது தேவ தூதர்களுடைய கைகளை போல இருக்கிறது என்று நீ சொல்லுவாய். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர் உச்சி போலும். நீ இருக்கிறதை கர்த்தர் பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பார். என் மகனே, என் மகளே, என் இதயத்தின் ஆசை நீதான், உன்னை கொண்ட ஜாதிகளை நான் விடுவிப்பேன். கைகளை உயர்த்து அற்புதம் செய்யும் கர்த்தர் நான் என்பதை நீ அறிவாய். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீரோற்றை போலவே வறட்சியான காலங்களில் நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஆராதனை எல்லாம் புரியாது. இப்படிப்பட்ட ஆராதனை they cannot understand the power of God. கர்த்தருடைய வல்லமை புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் இப்படியாக நம்மை ஆசீர்வதித்து ஆராதனை வல்லமையினால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். God bless you. Hallelujah. இப்பொழுது கர்த்தர் கொடுக்க